எதிரிகளையும் புரட்சித் தலைவர்களையும் புரட்சித் தலைவர் அம்மாவர்களையும் வழங்கி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்தின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்துடைய செயல்கள் கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் S.M. சுகுமார் அவர்களே, இங்கே வருகிறது நமக்கு எல்லாம் நல்ல பல ஆலோசனைகளை வழங்க இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் திரு K.C. வீரமணி அவர்களே, இங்கே வருகிறது சிறப்புரையாற்ற வருகின்ற முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு சேவூர் ராமச்சந்திரன் அவர்களே, இங்கே வருகின்ற கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு ஆனந்தன் அவர்களே, மாநில பொறுப்பாளர் திரு ரவிச்சந்திரன் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வருகின்ற முன்னாள் மாவட்ட கழகத்தின் செயலாளர் திரு ஏழுமலை அவர்களே, அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரர் ராம் அவர்களே, ஆற்காடு தொகுதிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் V.K. அவர்களே, இங்கே வருகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அக்கட்சியினுடைய மூத்த நிர்வாகி மரியாதைக்குரிய அண்ணன் K. இளவரசன் அவர்களே, வருகின்ற மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் M.K. முரளி அவர்களே, திரு வேலூர் இப்ராஹிம் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற புதிய நீதி கட்சியினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, ஒருங்கிணைந்த இந்திய குடியரசுக் கட்சியினுடைய செயலாளர்களே, APLF கட்சியினுடைய மாவட்டத்துடைய செயலாளர்களே, வருகின்ற அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் அவர்களே, அண்ணன் பாலி அலி அவர்களே, வருகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அத்தனை நிர்வாக பெருமக்களுக்கும் ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக ஊராட்சி கழக செயலாளர்கள் பிற அணியினுடைய செயலாளர்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அவல ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் இந்த 2026 தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறோம். இன்றைக்கு இந்த கூட்டம் ஏற்பட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழகத்தில் அடங்கியிருக்கின்ற ராணிப்பேட்டை மற்றும் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியுடைய செயல்வர்கள் கூட்டம் இங்கே வருகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நிர்வாக பெருமக்கள் அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான். ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு 21 கட்சிகளை அழைத்துக் கொண்டு நம்மை எதிர்ப்பதற்கு தீய சக்தியான விடியா திமுக அரசு, அந்த கட்சியினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கிறார். நாம் எல்லாம் ஒன்றை மட்டும் நினைவிலே கொள்ள வேண்டும். நம்முடைய கூட்டணியுடைய பலத்தை அறிந்துதான் தினம் தினம் ஒரு அறிவிப்பை அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தீய சக்தியினுடைய விடியா அரசு அறிவித்திருக்கின்ற அவருடைய நலத்திட்டங்கள் எல்லாம் பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற பணத்திலே இருந்துதான் இன்றைக்கு அவர்கள் நலத்திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பிறகு நாங்கள் இப்படி செய்யவில்லை அப்படி செய்யவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே வருகின்ற தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணியினுடைய எல்லா நிர்வாக பெருமக்களும் கீழ்நிலையிலே இருந்து மேல்நிலை வரை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமையோடு பணியாற்றி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசினுடைய செயல்பாடுகளை எப்படியெல்லாம் இன்றைக்கு நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இதற்கு முன்பு புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சியிலும் சரி, அதற்கு பின்னால் வந்து எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியிலும் சரி, எப்படி தமிழகம் தலைநிமிர்ந்து நின்றது என்பதை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். அதே போல பணத்தால் அவர்கள் வென்றுவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொண்டர்கள் நாம் வெற்றிக்கணியை பாரத பிரதமர் காலனியிலும்
நம்முடைய வருங்கால முதல்வர் எடப்பாடியார் அவர்களை தமிழகத்தின் முதலமைச்சராக்குவதற்கு நாம் அல்லும் பகலும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழகத்துடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி நிர்வாக பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.